சிங் டோனி தனது வாழ்நாள் முழுவதும் கிரிக்கெட் மைதானத்தில் கோபமின்றி காணப்பட்டார். ஆனால் இப்போது 2040களில் அவர் தன் வீட்டின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபோது உலகம் அவரை மறந்துவிட்டது போல் தோன்றியது. அவரிடம் இப்போது பேட்டும் கிளவுசும் இல்லை. மாறாக ஒரு கேமராவும் இயக்கப்பட்டினியால் இருக்கும் ஆர்வமும் இருந்தது. கிரிக்கெட் உலகில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு டோனி தனது வாழ்க்கை அனுபவங்களை ஒரு படமாக உருவாக்க முடிவு செய்தார். இந்த முயற்சி ஒரு புதிய தொடக்கத்தை குறித்தது. படத்தின் பெயர் ஃபினிஷர். ஃபினிஷர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் வெற்றிகளை மட்டும் சொல்லாமல், அவர் சந்தித்த தோல்விகளையும் அனுபவித்த அழுத்தங்களையும் உலகக் கோப்பையை வென்ற தருணங்களையும் தன் சக வீரர்களுடனான உறவையும் வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்பது அவரது நோக்கம். படத்தின் தொடக்கக் காட்சியை ஒரு பழைய பள்ளிக்கூட மைதானத்தில் படமாக்க முடிவு செய்தார். அந்த மைதானம் கிரிக்கெட்டில் தனது கனவு பயணத்தை தொடங்கிய ராஞ்சியில் உள்ள மைதானமாகும். அங்கிருந்துதான் ஒரு சாதாரண இளைஞன் இந்தியாவின் மிகவும் பிரபலமான தலைவனானான். படப்பிடிப்பு தொடங்கியது. அவர் ஆக்ஷன் என்று சொன்னபோது அவர் கிரிக்கெட் மைதானத்தில் பந்தை எதிர்கொள்வது போலவே உணர்ந்தார். ஆனால் இப்போது பந்து இல்லை. கேமராவை கையில் வைத்திருக்கும் இயக்குனராக இருந்தார். சில நாட்களில் படத்தில் பல சிக்கல்கள் தோன்றின. சரியான நிதி கிடைக்கவில்லை. திறமையான நடிகர்கள் கிடைப்பது கடினமாக இருந்தது. எல்லோரும் அவரை பார்த்து, "தோனிக்கு கிரிக்கெட் தெரியும், சினிமா தெரியாது" என்று கிண்டல் செய்தனர். ஆனால் இந்த சவால்களை அவர் சிரித்த முகத்துடனே எதிர்கொண்டார். கிரிக்கெட் களத்தில் கடைசி பந்தில் 6 அடித்தது போலவே இந்த படத்தின் சவால்களையும் சமாளிக்க முடியும் என்று நம்பினார். ஒரு நாள் இரவு டோனி தனியாக அமர்ந்து படப்பிடிப்பு காட்சிகளை பார்த்தபோது அது வெறும் கிரிக்கெட் படம் இல்லை, வாழ்க்கையின் பாடங்களைச் சொல்லும் படம் என்று உணர்ந்தார். ஒரு வீரர் அணியை வழிநடத்தத் தவறிவிட்டால் கூட தனது நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் வெற்றியை அடைய முடியும் என்ற செய்தியை உலகம் அறிய வேண்டும் என அவர் விரும்பினார். கடைசியில் படம் வெளியானது. விமர்சகர்கள் படத்தை பாராட்டினர், ரசிகர்கள் கொண்டாடினர். அது வெறும் கிரிக்கெட் படம் இல்லை, அது நம்பிக்கை, முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் கதை என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அவர் மீண்டும் ஒருமுறை தனது வெற்றியை உலகம் அறியச் செய்தார். ஆனால் இம்முறை ஒரு கிரிக்கெட் வீரராக அல்ல, ஒரு திரைப்பட இயக்குனராக.